வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அருள் தரும் பலியிரு ஆதவன் ஒளியில் அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியில் மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறைக்குலமே. திடம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இல்லங்களிலிருந்து இந்த திருப்பலியிலேயே பங்கு பெறுங்களை என்பதை நினைக்கின்றோம். இந்த திருப்பலியில் நல்முறையில் பங்கு பெற தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காகவும் பலவீனங்களுக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல் அன்பு தந்தை நம்மை தூய் ஆவியாரின் வழியாக தூய்மையாக்கி இந்த திருப்பலியிலே நிறைவாக கலந்து கொள்ள அருள் தருவாராக. எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்தின பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைத்தனத்தில் விளைந்த பாவ சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பு எங்களுக்கு விடுதலையை பெற்று தருவதாக உம்மோடு துயாவியல் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நீதியுள்ள தளிர் தாவீதுக்கு தோன்றுவார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை சொற்றொடர்கள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தியடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப் பெறுவதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமீன் ஆமீன். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இஸ்ராயல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வாக்கியங்கள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது
ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவிற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவினுடைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் கடந்த நாட்களிலே நமக்கு வாசகங்களாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் யோசேப்பு எப்படி அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு அழகான வரலாற்று சம்பவம். இருவருக்கும் திருமண ஒப்பந்தமாகி இருக்கின்றது. அவர்கள் கூடி வாழுவதற்கு முன்பாக அன்னை மரியாள் கருவுற்றிருக்கின்றார். இது நிச்சயமாக எந்த ஒரு ஆணாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. ஏனென்றால் உடனடியாக அந்த பெண் மீது ஒரு சந்தேகம் வரும். அடுத்தது தன்னுடைய பெயருக்கு எங்கே களங்கம் உண்டாகிவிடுமோ என்ற ஒரு பயம் ஏற்படும். தன்னுடைய குடும்ப வாழ்வு பாதிக்கப்படுமோ என்ற ஒரு எதிர்கால அச்சம் ஏற்படும். இவை அனைத்தும் நிச்சயமாக சாதாரண சாமானிய ஆண்களுக்கு அல்லது கணவர்களுக்கு வரக்கூடிய அச்சமும் பயமும். நற்செய்தி அழகாக குறிப்பிடுகின்றது யோசேப்பை பற்றி. மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். இதான் அவருக்குள் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிந்தனை போராட்டம். ஒரு கலக்கத்திலும் குழப்பத்திலும் தடுமாற்றத்திலும் தயக்கத்திலும் இருந்த யோசேப்பு என்ன செய்வது என்று தெரியாமல் வெளிபிதுங்கி நின்றார். அந்த நேரத்தில் தான் கடவுளுடைய மீட்பின் வரலாறு எப்படி செயல்படுகின்றது என்பதை தூதர் அவருக்கு அறிவிக்கின்றார். கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் என்று சொல்லி அந்த தூதரால் யோசேப்பு அறிவுறுத்தப்படுகின்றார். இருப்பினும் எனதான் தூதர் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுத்தாலும் யதார்த்தத்துல நடைமுறை சம்பவத்தில் இதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக கடினமான ஒன்று. ஆனால் யோசேப்பு எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட அவர் எந்த வார்த்தையை கேட்டாரோ அந்த வார்த்தைக்கு எப்படி அன்னை மரியாள் பணிந்து நடந்தாரோ அதே பணிவையும் அதே தாழ்ச்சியையும் அதே அடிமை நிலையையும் அவர் ஒப்பு கொடுத்து அந்த மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். எனவே சிக்கல்கள், குழப்பங்கள், தயக்கம், தடுமாற்றம் இவை அனைத்தும் வாழ்க்கையில் ஏற்படுவது உண்டு. அதுவும் யோசேப்பு சூசையப்பருக்கு நேரிட்ட ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு சம்பவம். அவருடைய வாழ்க்கையே உலுக்கிவிட்ட ஒரு சம்பவம். ஆனால் அந்த இடத்துல அவர் இருந்த அந்த சிக்கல்களுக்கு மத்தியில எதை ஆவியானவர்
தூதர் வழியாக வெளிப்படுத்தினாரோ அதை ஏற்றுக்கொண்டு வழி நடந்தார். ஒருவேளை இதன் வழியாக மனதிற்குள் எத்தனையோ சங்கடங்களையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்க வேண்டும். ஆனால் அவை அனைத்தையும் கடவுள் தனக்கு கொடுத்த ஒரு அறிவுரையாக அல்லது ஒரு கொள்கையாக லட்சியமாக கொண்டு எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். யோசேப்பு மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடந்த ஒரு நேர்மையாளர். இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட, சிக்கல்கள் 1000 வந்தாலும், இடைஞ்சல்கள் அடுக்கடுக்காய் வந்தாலும், ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அவர் கொடுக்கின்ற அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்காக கொண்டாடப்படும் இப்பலி எங்களை உமது பேருக்கு ஏற்றவர்களாக மாற்றுவதாக. எங்கள் சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியருடைய நிலைபெறுபடைய அடையவும் பங்கு வரும் தகுதியை நாங்கள் அடைவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கின் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்வதற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாக்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் வரவிருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்க்கிருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றாகவே உடைய தூயாவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை இடத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தையும் அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்றி ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாளுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தேறி எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் முத திருவாவின் நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்துள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் நம்மை வாழளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்று வென்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவரின் திருவுடலும் திரு ரத்தமும். இந்த ஆண்டவரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் அன்பு தேவன்
என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவாக உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீயும் உழையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி தேடுங்கள் கண்டடைவி என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசம் 2.5 TMC தண்ணீரை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி செழிப்படைவதாக. மேலும் கடந்த தேர்தலிலே நீர் எம்முடைய இயக்கத்திற்கு கொடுத்த வெற்றி வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நல்லாட்சி சிறப்பாக நடைபெற எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உதவுவீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாயமாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, கண்ணீர் கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ, கண்ணீர் கடவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. சதா சகாயமாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாயமாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய்